உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் உங்களுக்கு கொடுக்குற வசனம் என்னன்னா, சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். விருப்பத்தின்படி செய்து கொடுக்க போறாருங்க. உங்களை காப்பாத்துறாரு, உங்க கூப்பிடுதலை கேட்கிறாரு, உங்க விருப்பத்தின்படி அவர் செய்து தராரு. நம்மளுக்கெல்லாம் நிறைய விருப்பங்கள் இருக்கு. விருப்பங்களா எக்கச்சக்கமா இருக்கு, ஆசைகளா எக்கச்சக்கமா இருக்கு. தேவன் உங்க விருப்பத்தின்படி செய்து கொடுக்கறதுக்காகவே அவர் வராரு. சரிங்களாங்க? உங்க விருப்பத்தை அவர் நிஜமாக்கி தரணும்னு நினைக்கிறாரு. என் பிள்ளைங்களுக்கு இத்தனை ஆசைகள் இருக்கு, விருப்பங்கள் இருக்கு, அதை நான் நிஜமாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷமாங்க. கண்டிப்பா அவர் செய்து கொடுப்பாரு. உங்க ஆசை இன்னைக்கு நிறைவேறும். உங்க விருப்பத்துக்கு மாறாக அவர் செய்ய மாட்டாரு. நம்ம விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே மூட் ஆஃப் ஆயிடுவோம்ல, அழ ஆரம்பிச்சிடுவோம். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க விருப்பத்தின்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, தனியாக ரூமில் போய் உட்காந்துப்பாங்க, பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. தெரியும் என் பிள்ளைங்க மூட் ஆஃப் ஆகிடுவாங்க, நல்லபடியாக செய்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வராங்க. தேவன் உங்கள் விருப்பத்தின்படி இன்னைக்கு நடக்கும். சரிங்களாங்க? ஒரு வியாதி பிடிச்சவர், அவரை பார்த்து இயேசு கேட்டாங்க, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு அவர் வியாதி சரியாகணும்னு ஆசை. ஆனால் அவர் இருந்த இடத்துல யாருமே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலங்க. அவர் இருந்த இடம் ஒரு குளம். அந்த பெதஸ்தா குளம் இவருக்கு உள்ள இறங்க அலோ பண்ணவே இல்லை, அனுமதியே கொடுக்கல. அந்த ஏஞ்சலும் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. ஆனால் ஏசு என்ன பண்ணாரு? ஏசு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஏன்னா அவன் வியாதி சரியாக ஆசைப்பட்டான். அந்த வியாதி பிடிச்சவர் உடனே என்ன பண்ணாரு? படுக்கையை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. ஏன்னா அவர் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல அட்மிட் ஆகியிருந்தாருங்க. பாவம் தானே, எத்தனை நாள் தான் அங்க இருக்கிறது. இந்த பெதஸ்தா குளத்துல அட்மிட் ஆகி அவர் கஷ்டப்பட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையில, வியாதியும் சரியாகல. ஆனால் ஏசு வந்த உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாரு. உன் படுக்கையை எடுன்னாரு. குடிஞ்சி எடுக்கும் போதே சரியாயிடுச்சு, வியாதி சரியாயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு போறது தான் ஆசை, வியாதி சரியாகணும்னு தான் ஆசை. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தாருங்க. எவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய ஆசையை மனசுல வச்சிட்டு இருக்கேன், யார்கிட்ட சொல்றது? அது ஏதாவது தேவன் நிறைவேற்றுவாரா அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா? கண்டிப்பா உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேறுது. அவர் உங்களை கைவிட மாட்டாரு. உங்களுக்காக உங்க மன விருப்பத்தின்படி செய்து கொடுக்க வர்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.